play Dead Rails. Dead Rails. DEAD Dead RAILS. அது வந்து வாய்ஸ் சரியா வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என் அண்ணன் கூட தான் மல்டி பிளேயர் போட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காத லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து கிராணியில் வந்து கார் எஸ்கேப்பும் முடிச்சிருக்கோம், ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல கோல்டு இருக்கும். அதை ட்ராக் தொட்டு இங்கே வச்சோன்னா $50 கிடைக்கும். அது நீங்கள் இல்லை அவங்க கூட வந்திருக்குறாங்க எடுத்துகிட்டே போகணும். நீங்கள் கேமில் என்டர் ஆனதுமே உங்கள்கிட்ட ஒரு $20 இருக்கும். அவங்க கூட வந்திருக்கிறாங்க வந்து கோலம் வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு கன்று அப்புறம் இன்னொன்று எதாவது வாங்கிக்கலாம். கன்று ஆமோ ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏன்னா நீங்கள் கன்று மட்டும் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட 6 புல்லட்ஸ் தான் இருக்கும். ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோனில் வேறு சார்ஜ் 7% தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த கேம் பிளே இப்போ விளாண்டுருக்கோம், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூஸ் பேப்பர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து இங்கே நெருப்பில் போட்டு எரிச்சிங்கன்னா அது ஃபியூவல். அவங்க கூட வந்துருக்குறாங்க அந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த நெருப்பில் போட்டிங்கன்னா எரியும். இது வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபியூவலாக மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்குமே இது. லெட்ஸ் கோ. இங்கே குறுக்கால வீடெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நிறுத்தி அங்கே இருக்கிற அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளார நிறுத்த சொல்லிட்டான், கீழே விழுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்கிறப்ப குதிக்கக்கூடாது. குதிச்சோன்னா கீழே விழுந்துருவோம். இதே இப்போ அவன் குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள் கூட வந்திருக்கிறவங்கள்ட்ட பக்கத்தில் வச்சு வீடு வருதான்னு பார்க்க சொல்லிடுங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடு கூட வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நின்றுடுச்சு வேற. இப்போ ட்ரெயின் வேறு நின்றுச்சு, எப்படின்னே தெரில. பக்கத்தில் இருக்கே வீடு கூட இன்னும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நாங்கள் தான் கவனிக்கலையா? போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் வீடு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஏதோ ஒரு கிளிச்சு, அதனால் ரீசெட் பண்ணுறலாம்.
ஓகே நம்ம லீவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லீவ் பண்ணிட்டு வர ஃபஸ்ட்லேருந்து வர வரணும் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் இப்போ ஆன்லைனில் இருக்காங்க. ஆனால் அந்த அண்ணன் வேறு என்னமோ விளாண்டுட்ருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்ஸ் ஃப்ரூட் விளாண்டுட்ருக்காங்க. நான் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் நான் வந்து லெவல் மேக்ஸ். ஐடி நேம் வந்து காமிக்கிறேன். இது இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பேக் அண்ணு, அதுதான் ஐடி நேம். அதில் தான் நம்ம லெவல் மேக்ஸ். இது நம்மளோட செகண்ட் ஐடி. இதில் வந்து நம்ம செகண்ட் சி வந்துட்டோம். கேஸ் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது அந்த லெவல் மேக்ஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பிக் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா ஹெட்செட் விட்ரு. இப்போ இந்த எப்படியாச்சும் நம்ம அங்கே வந்து போகிற இடத்துல ஒரு சிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிட்டி வந்து ஜாம்பிஸ்லாம் ஆக்குபைடு பண்ணிருக்கும். ஏய் வேணாண்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளே க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணனுக்கு க்ரியேட்டே பண்ண தெரில. அவன் வந்து அப்படியே 3லேயே போட்டுட்ருக்கான். அது நம்ம 2 பிளேயர்ஸ் வைக்கணும். 2 பிளேயர்ஸ் வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் சொல்கிற கேட்குறாங்க. அப்படி வந்து ரேண்டம் பிளேயர் கூட விளாட்றப்ப நம்ம சொல்கிற அவங்க கேட்காம ஏதாச்சும் வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் அப்புறம் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போன மேட்ச் விளாட்றப்ப தான் அந்த ஷெரீஃப் குறுக்கால வந்துட்டானுங்க. இல்லைனா கூட பரவாயில்ல, அங்கே ஏதாச்சும் வீடு வருதான்னு பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆமாம் இப்போ வந்து என் அண்ணன் ஷார்ட் கன்னு அப்புறம் அதுக்கு ஆமோ வாங்கிக்கிறேன்றான். வாங்கிக்கிட்டோம். நம்ம வந்து கோல் நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்படி நம்ம கோலே வாங்காமல் அது அங்கே இருக்க நியூஸ் பேப்பர் வச்சு போக பார்த்தோம்னா அது முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான், டக்குன்னு எரிஞ்சு முடிச்சிடும். ஸோ நம்ம கோல் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நான் அந்த நியூஸ் பேப்பரை எரித்து விளாண்டு பார்த்துட்டேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி வர ரீசெட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக விளாண்டுடணும். இப்போ ட்ராக் நம்ம ஹோல்டு பண்ணலாம் தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் ட்ராக் ஒரு வாட்டி தொட்டு அப்படியே போய்க்கலாம். ஆனால் அவங்க கூட வராங்க ஏதாச்சும் கன்று வாங்கியிருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குதிக்கிறான். குதிச்சானா பின்னாடி போய் கீழே விழுந்துருவான். ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஷார்ட் கனை தூக்கி நிற்கிறான் பாருங்க. நீ என்ன பார்க்கணும்? வரானுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வேற ஒருத்தன ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷெரீஃப்லாம் வரதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமே விளாட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதோ ஒரு ஹவுஸை பார்த்துருக்கானா.
இந்த ஹவுஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹவுஸ் இருக்கு. இங்கே எவனாச்சும் இருந்தானா ஷவல் எடுத்து மண்டையில் அடிச்சு கீழே புதைச்சி விட்டுறலாம். இது எட்டக்கு இருந்து இந்த நடுவில் உருண்ட மாதிரி இருக்கிறத அவன் மேலே வச்சு இப்படி அடிச்சிடணும். அவன் தலையில் அடித்தோன்னா புதஞ்சிருவான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இந்த வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயிடலாம். விஷ்ணு, அந்த பேரியரை எடுத்து உள்ளார போடு. போகலாம். இதுக்கு மேலே நேராக போயிடலாம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குதிரைலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், குதிரையை அடித்து கொன்று தூக்கி போட்டுடலாம் ஃபியூவலுக்காக. நம்மளுக்கு இங்கே இந்த கேமில் முக்கியமான அது ஃபியூவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஜாம்பியை கூட அடித்து கொண்டு ஃபியூவல் யூஸ் பண்ணிக்கலாம். விஷா பிடிக்க முடியல. வா வந்துடலாம், வா போகலாம். அது ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்களை பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஓடிடுதுங்க. நிறைய இதுங்க ஓடலைன்னா நான் பிடிச்சிருப்பேன், அடித்து கொன்று தூக்கிட்டு போயிருப்பேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து இறக்கிறேன். வாண்டட் லிஸ்டடா. கேப்டன் பெர்ஸ்காட் மாட்டினா மண்டையிலே அடிக்கணும். இது இருக்கான் பாருங்க. வரோம். எங்கே இருக்கான்? இதே ஏறுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார வந்துரு. வேர் ரூல்ஸ் வந்துருச்சுன்னா அங்கே அடிச்சிடும், ஏறிடு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நான் கேம் விளாட்றப்ப பின்னாடி வேர் ரூல்ஸ் வந்துருச்சு. நான் நல்ல வேலை அந்த நேரமாக பார்த்து கன் வச்சுருந்தேன். அதை டக்கு டக்குன்னு சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்மள்கிட்ட இருக்கிறலாம் தூக்கி எரிச்சிடலாம். எதை ஃப்ரெண்ட்ஸ்? குதிரையை கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பிடிச்சி தூக்கிட்டு வந்து நெருப்பில் போடலாம். எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதை தூக்கிட்டு வராம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே விழுந்துட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். காலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றிட்டு இருக்கு. எப்படியாச்சும் அடுத்த வீட்டுக்கு போயிடணும். இது போக முடியலன்னா மறுபடியும் நம்ம கேம் விளாண்டது வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பிளட்டு மூணு கூட இல்லை. மறுபடியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகுது? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் ஜாம்பி இருக்கான்னு பார்க்கலாம். ஜாம்பி அப்படின்னு எதுவுமே இல்லைன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம். விஷ்ணு, ஃபியூல் வச்சிருக்கியா? பேரிகோட ஏதோ ஒன்று தூக்கி போட்டு ஏறி. அது தூக்கிட்டோட போட்டு எரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேரியர் வச்சுருக்கோம். ஸோ பேரியரை எரிச்சு போகலாம். ஏன்னாச்சும் குறுக்கால வரதை பார்த்தாலே போதும், தூக்கி அடித்து முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கேயாச்சும் வீடு வருதுன்னு பார்க்கணும். வீடு வருது ஃப்ரெண்ட்ஸ். வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான்.
பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கடுத்து நான் நாளைக்கும் இந்த கேம் விளாண்டு போடுறேன். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சது வந்து